ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஒன் டே விலாக் மாதிரி எடுத்தது தாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு அப்படியே ரேண்டமாக ஷேர் பண்ணியிருக்கேன். சத்து மாவு பொருள்லாம் தீர்ந்துருச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போவுமே மார்னிங் எழுந்ததுமே ஏதாவது ஒரு ட்ரிங்க் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கும், இப்போ நெல்லிக்காய்னா இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் ஜூஸு, பீட்ரூட்டு, ஏபிசி. அன்றைக்கி வந்து கேரட்டு தான் இருந்துச்சு, அதனால் கேரட்டை வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட ஏலக்காய், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அரை லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபேண்டா டேஸ்ட்டு வருங்க. குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். லெமன் பிழிஞ்சு விடும்போது அந்த கேரட் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் வராதுங்க. நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, இல்லை ஸ்கின்னுக்கும் சரி, ஐ பவருக்கும் கேரட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸு ஜூஸ் ஐட்டம்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் 1/2 hour 1 hour கழித்து டீ காஃபி கண்டிப்பாக எடுத்துக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தோம். ஒன்லி ஃபார் தோசைக்கு மட்டுங்க. அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு நார்மலான இட்லி ரைஸுங்க, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கோங்க, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 சேர்த்தும் போது நம்மளுக்கு தோசை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் தோசை பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு தோசைக்கு மட்டுமே இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னி தாங்க. தக்காளி சட்னிக்கு எப்பவும் போல தான் எண்ணெய் விட்டு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு, வரமிளகாயில் செவக்க வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, 3 தக்காளி, உப்பு சேர்த்திட்டு எல்லாம் கொலைய வதங்கினதையும் புதினா தலையோ மல்லித்தலையோ இருந்தால் சேர்த்திக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்கான ஒரு தக்காளி சட்னி ரெடிங்க. இந்த மாவு வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல தான் 5-6 மணி நேரம் எல்லாமே அரிசி பருப்பு எல்லாமே ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு 4-5 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கோங்க. இட்லி வராதுங்க, தோசை பணியாரம் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும். அந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்புன்னு தான் நம்மளுக்கு இந்த கிறிஸ்பினஸை கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எல்லோரும் சூப்பராக முடிச்சுட்டு சத்து மாவுக்கு வந்துட்டு பொருட்கள்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேங்க. இது வந்து நான் எப்போவுமே ஒரு அரைச்சி வச்சா ஒரு 2 monthsக்கு வரும். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் அப்படியே கொடுத்துருக்கேங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் அப்படியே கடையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் அப்படியே ஷேர் பண்ணுறேங்க. கருப்பு கவுனி அரிசி 100 கிராம், மாப்பிள சம்பா ரைஸ் 100 கிராமுங்க, சிவப்பரிசி 100 கிராம், அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி 100 கிராம், மட்டை அரிசி 100 கிராம். நீங்கள் வந்து இந்த அரிசி தான் போடணுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு 5 சிறுதானியங்கள் ரைஸ் உங்களுக்கு உங்கள் கடையில் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கிடைக்குதோ அது வாங்கி எல்லாமே 100 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராகி 1/4 கிலோங்க, கம்பு 1/4 கிலோ, சோளம் 1/4 கிலோங்க, சிவப்பு சோளம் வெள்ளைச்சோளம் எது வேணாலும் வாங்கிக்கோங்க, கோதுமை 1/4 கிலோங்க, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து நல்ல தோலோடு இருக்கிற உளுந்து கண்டிப்பாக 1/4 கிலோ வாங்கிக்கோங்க, பச்சைப்பயிறு பாசிப்பயிறு 1/4 கிலோ, சோளம் அரிசினே கடையில் இருக்குங்க, அது 1/4 கிலோ, மக்காச்சோளம் வந்து 100 கிராமுங்க, சோயா பீன்ஸு நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம்லங்க அது 100 கிராமுங்க, ஜவ்வரிசி 100 கிராமுங்க. இது எல்லாமே ஒன்றா ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் தனி பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. இந்த தானியங்கள்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வாஷ் பண்ணி நம்ம கழிஞ்சு காய வச்சு தான் அரைக்கிறோம். வரகு, திணை, குதிரைவாலி, சாமை இந்த 4 அரிசியுமே 100 கிராம் சேர்த்திக்கோங்க. அரிசியெல்லாம் இந்த மாதிரி 4 மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தும் போது நம்மளுக்கு அந்த சத்துமாவு மதமதப்பத்தன்மை வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த நான் 3மே வந்துட்டு 3 பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற வச்சு வாஷ் பண்ணி நம்ம வறுக்கிறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த அரிசியெல்லாம் தனியாக, தானியங்கள்லாம் தனியாக நான் ஊற வச்சுட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. போன டைம் நான் வாஷ் பண்ணாமல் தான் போட்டேன். நிறையா பேர் வந்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த டைம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சுருங்க. அப்படியே கையோட லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ண வந்தாச்சுங்க. லஞ்சுக்கு வந்துட்டு இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துட்டு 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் சுண்டல் 2 ஒன்றாவே ஊற வச்சுட்டேங்க. ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் மார்னிங் இந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி வடிகட்டியில் வந்து அப்படியே போட்டுட்டு தட்டு வச்சு மூடிட்டிங்கன்னாவே உங்களுக்கு 1.5 நாளில் சூப்பராக பச்சைப்பயிறு சுண்டல் 2மே நல்லா முளைக்கட்டி வந்துடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சைப்பயிறு சுண்டலோட பச்சை வாசம், முளைக்கட்டின வாசம் அடிக்காது.
தெரியாது, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே முளைக்கட்டின பயிரை. பிரியாணிக்கு எப்பவும் போல தாங்க தேங்காய் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொலைய வளர்ந்தங்கனதையும் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு அரைச்சி சேர்த்திக்கோங்க. மசால்ஸ்க்கு வந்துட்டு பிரியாணி மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி கறி மசாலா தூள் வரமிளகாய் தூள்லாம் சேர்த்திட்டு முளைக்கட்டின பச்சை பயிரையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அரிசி வந்து 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேங்க. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பராக பிரியாணியாக இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த பச்சை பயிரெலாம் முளைக்கட்டி சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதே இருக்காது, நார்மல் பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு பிரியாணியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு கிரேவிங்ஸும் குறையுங்க. சைட் டிஷ்க்கு வந்துட்டு சூப்பராக ஆம்லெட்டுங்க, அப்புறம் பூசணிக்காய் பொரியல்லாம் அத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தயிர் பச்சடியோடு. சூப்பராக இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பேக் மெனு முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2-3 பேர் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மல்லி காஃபி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்பப்போ மல்லி காஃபி குடிக்கணுமோ அப்போ வந்துட்டு இந்த பவுடர் மட்டும் நம்ம போட்டு குடிச்சிக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 10 மிளகுக்குள்ளே சேர்த்திக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இது கூட நீங்கள் சுக்கு இருந்தால் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால சுக்கு சேர்த்திலைங்க. லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி உங்களுக்கு எவ்வளோ பவுடர் இந்த மல்லிப்பொடி தேவையோ சேர்த்திட்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்தி நல்லா எசன்ஸ் எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மில்க் வந்து வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி வரமல்லி காஃபியாக கூட குடிச்சிக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி அப்பப்போ மல்லி காஃபி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பித்த லெவலெல்லாம் குறையிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. இது நம்ம சத்து மாவு பொருட்கள்லாம் வந்துட்டு ஈவினிங் நல்லா இந்த மாதிரி காஞ்சிருச்சுங்க, நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு 2 or 3 months வச்சுருக்கும் போது பூச்சிகள் எல்லாம் பிடிக்காமல் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அரிசியெல்லாம் தனித்தனியாக தானே காய வச்சோம், அதை மட்டும் நான் பேன் வந்து பெருசாக இருக்கிறனால ஒரே டைம்லேயே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அரிசியெல்லாம் வெடிக்கிற வரைக்கும் வறுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ராகி கம்பு சோளம் இது எல்லாமே நம்ம ஒன்றா தானே காய வச்சுருந்தோம், அதையும் பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மில்லில் கொண்டு போய் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சத்து மாவு பவுடர் வந்துட்டு 6 months பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக காய்ச்சி குடிக்கலாங்க. குட்டி பேபிஸ்க்குன்னா நீங்கள் பனங்கள் கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோஸ் கூட சேர்த்து நீங்கள் காய்ச்சி ஒரு பவுல் கூட காலையில் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் கூட கொடுத்துக்கலாம். பெரியவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு மோரோ தயிரோ கூட கலந்து குடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த செராமிக் பேன் பற்றி நிறையா பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே லாங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தாதாங்க டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அதனால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ணுற இந்த பேன் லிங்க்குங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்க பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸோட லிங்க்கு, ஷெல்ஃப் லைனரோட லிங்க்கு, தவா தோசை தவாவோட லிங்க்கு, தோசை தவா வைக்கிற ஸ்டாண்டோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். மேக்ஸி ட்ரெஸ்ஸஸோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன டைமில் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2 to 2:30 இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.